எங்கள் வீட்டில் எப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலும் நான் செய்கிற ஸ்வீட் என்னென்னா கேசரி தான். கேசரி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து 10-11க்கு கரெக்டாக 10 மினிட்ஸில் இந்த கேசரியை செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செஞ்சாலும் இந்த கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் கூட எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, ரவை இது எல்லாம் சேர்த்து வறுத்து எடுக்கிறேன். முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகும்போது ரவை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வறுக்க தான் கேசரி வந்து டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் 1 கிளாஸ் ரவைக்கு 3.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் ஏலக்காவை இடித்து வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த முந்திரி பருப்போடது. அதனால் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். தண்ணியாக இருக்குன்னு இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அது ரவையெல்லாம் வெந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். இப்போது ஏலக்காவையும் சேர்த்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும். நல்லா கொதிக்கும் போதே அந்த ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி 1 கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் சர்க்கரை சேர்த்தா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ். நான் 1 கிளாஸ் சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். அது வந்து அந்த கொஞ்சம் திரும்பியும் தண்ணி ஆகும். அதில் பபிள்ஸ் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டா போதும். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான கேசரி ரெடியாக இருக்கும். இப்போது நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டா போதும். 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பரான கேசரி ரெடியாக இருக்கும். எங்கள் வீட்டு கேசரி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கரண்டியில் வச்சு போட்டேன் பாருங்கள், அப்படியே வலிக்கிட்டு வருதா. எங்கள் வீட்டு கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.